ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் ஒரு என்ன ப்ராப்ளம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதுங்க. ஏ பி சி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல்ஸ் ஏபி இன்ட்டு சி. ப்ரூவ் பண்ணாலே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது ஏ இன்ட்டு பிசி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேரந்தசிஸில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும். ப்ராப்ளம் போக்குறதுக்கு முன்னாடி ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஏ பி அண்ட் சி தான் ஃபஸ்ட்டு பேரந்தசிஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து பண்ண போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பி அண்ட் சியில் இருக்க வேல்யூஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் ஓகேவா, அந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும். ஸோ ரோனா ஹாரிசான்டல், காலம்னா வெர்டிக்கலில் இருக்கும். இதில் பாருங்கள் 0 × -1 தென் 3 × 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோவில் இருக்க பாருங்கள் 0 × 5 3 × 3. அதே மாதிரி கீழே இருக்க டவுன் ரோ பாருங்கள் -1 × 1 5 × 1 தென் நெக்ஸ்ட் -1 × 5 5 × 3. ஸோ எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணி மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் அந்த மேலே கொடுத்துருக்க பாருங்கள் சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேம் சைனை ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணணும், கிரேட்டர் வேல்யூவோட சிம்பிள் போடணும். ஸோ லாஸ்ட்டாக 2 × 2 மேட்ரிக்ஸில் வரும். ஸோ அதான் ஏ இன்ட்டு பிசி, அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஏ இன்ட்டு பிசியில் ஃபஸ்ட்டு பிசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவையும் அந்த பிசிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸாக வச்சுட்டு ரோ இன்ட்டு காலம் ஹேஸ் யூஷுவல் அதே ஸ்டெப்ஸ் தான். 1 × 3 தென் 2 × 4 தென் அதே மாதிரி தான் 7 ஷேப். அதுக்கு தான் சொன்னேன் 7 இது மேலே ஹாரிசான்டல், நெக்ஸ்ட்டு கீழே வெர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ரோவும் செகண்ட் இதோட காலமும் வச்சு மல்டிபிள் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ண வேல்யூஸ்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 1 × 3 3 தென் நெக்ஸ்ட் 2 × 6 12 அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2 × 2 மேட்ரிக்ஸில் வந்துடும். இந்த மாதிரி 15 29 33 67 இதான் வந்து ஈக்குவேஷன் 1. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக ஆர்ஹெச்எஸும் அதே மாதிரி தான். இங்கே வந்து என்ன ஃபஸ்ட்டு பேரந்தசிஸில் எது இருக்குது, ஏ பி அண்ட் தென் சி. அப்போ ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் எடுத்து அதை ரெண்டுத்தையும் மேட்ரிக்ஸ் 2 × மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கணும். 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸோ ஃபஸ்ட் இதோட ரோ, செகண்ட் இதோட காலம். 1 × 0 2 × -1 தென் 1 × 3 2 × 5. the next கீழே டவுன் ரோ பாருங்கள் ஃபஸ்ட் காலம் 3 × 0 தென் 4 × -1 தென் 3 × 3 4 × 5 எழுதியாச்சா. அப்புறம் உள்ளே இருக்கிறத அந்த பேரந்தசிஸ் இருக்கிறத மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 1 × 0 0 2 × -1 -2. ஸோ இதெல்லாமே எழுதிட்டு லாஸ்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அடிஷன் ஆப்ரேஷனாக சப்ராக்ஷனாக போட்டுட்டு கிரேட்டர் வேல்யூ சைன் போடணும். ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏபி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதோட சியும் அதேமாதிரி மேட்ரிக்ஸோட பண்ணணும். சேம் மெத்தட் தான். ரோ அண்ட் காலம் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்க வேல்யூவை சால்வ் பண்ணிடணும். ஆட் அண்ட் சப்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு கிரேட்டர் வேல்யூவோட சைன், கிரேட்டர் நம்பர் இருக்கோ அதோட சைன் கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் 2 × 2 மேட்ரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ் அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை எழுதிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.